அநேக ஆண்டுகளுக்கு பிறகு இந்த திருத்தலத்தில் திருவழிபாடு தலைமை ஏற்று கொண்டாட எனக்கு கிடைத்த வாய்ப்பை கிடைக்கப்பெறா வாய்ப்பாக நான் கருதுகிறேன். எல்லாருக்கும் புரியுதில்லை? ஒரு சில பேர் ஃபாரினர்ஸ் மாதிரி உட்காந்துருப்பாங்க, ஒன்றும் புரியாது. நேராக அமெரிக்காவிலிருந்து ஜெர்மனியிலிருந்து வந்தவங்க மாதிரி. எனக்கு அந்த அளவுக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்க. இங்கிலீஷில் பிஹெச்டி தான் பண்ணியிருக்கிறேன், அவ்வளோதான் தெரியும். நமது திருவண்ணாமலை மறைக்கோட்டமா விகாரி மறைவட்ட அதிபரும் நமது வருங்கால வந்துக்கிட்டே இருக்குது. திருவண்ணாமலை உலக மாதா திருத்தலத்தின் அதிபரும். அது எப்படி வரப்போகுது நான் சொல்ல போகிறோம்போ. எத்தனையோ திருத்தலம் இருக்குது. இன்னும் திருவண்ணாமலை உலக மாதா திருத்தலம் என்று அழைக்கப்படவில்லை, அழைக்கப்படும். அதனுடைய அதிகாரப்பூர்வமாக வெகு விரைவிலே வரப்போகின்ற வேலூர் மறைவட்ட ஆயர் அவர்கள் அறிவிப்பார்கள். அதற்கு முன்னோட்டமாக நான் முன்மொழிகிறேன், அவ்வளோதான். நான் ரிட்டையராக இருப்பதனால அதை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க முடியாது. இருப்பினும் உலக மாதா திருத்தலம் ஒன்று இங்கே உதயமாவதை யாராலும் தடுக்க முடியாது. அந்த மறைவட்ட அதிபரும் இந்த உலகத்துக்கே என்று சொல்ல வேண்டும், நம்ம தாய்நாட்டுக்கும் இந்த உலகத்திற்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஒரு உதயமாக நமக்கெல்லாம் இருந்தவர். உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். பேரருட்தந்தை எஸ். லூர்துசாமி அவர்களே ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய உதயமாக இந்தியாவுக்கும் உலகத்திற்குமே இந்த நற்செய்தியை வத்திக்கான் அளவில் எடுத்து உரைத்த ஓர் உலகத்திற்கே ஒரு அம்பேத்கர்னா அவரை தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு அவர் படித்திருக்கிறார், அனுபவப்பட்டவர், ஆழமானவர். அவர் பேச ஆரம்பித்தால் நம்ம எல்லாம் சிந்திக்க வைப்பார். நம்மை சிந்திக்க வைக்கும் பொழுது அவர் பேசிக்கொண்டே இருப்பார். அதை ஆற்றல் மிக்க தந்தை நமது வருங்கால உலக மாதா திருத்தலத்தின் பங்கு தந்தையாக அதிபராக வந்திருப்பது. அவர் என்னுடைய நண்பர். நாங்கள் இருவரும் சேர்ந்து இந்திய அளவிலே இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக சேவை செய்தோம். இதெல்லாம் இப்பொழுது கூடாதென்று அமுக்கி வைத்து விட்டார்கள். அதையெல்லாம் இங்கே பூசையில் சொல்ல ஆரம்பித்தால் நீங்கள் சண்டைக்கே வந்து விடுவீர்கள். இதெல்லாம் கூடாது என்று அமுக்கி வைத்து விட்டார்கள். காரணம், அவர்கள் எல்லோரும் சாதியத்தில் சகதியாக கலந்து விட்டவர்கள். சாதியம் என்பது ஒரு சகதி, ஒரு சேறு, ஒரு நாற்றம், ஒரு சாக்கடை. அதிலே அவர்கள் அமிழ்ந்து விட்ட காரணத்தினாலே இந்த உதயத்திற்கு அவர்கள் உதை கொடுத்து விடலாம் என்று நினைக்கின்றார்கள். அது முடியாது. காரணம் என்னவென்றால், இயேசு ஒடுக்கப்பட்டவரின் உதயம். ஒடுக்கப்பட்டவருக்கு உரிமை வாழ்வு வழங்குவேன் என்று இயேசுனார் தானே சொன்னார்.
அவரே நீங்கள் தோற்கடித்து விடுவீர்களா? உங்களில் யாராவது தோற்கடிக்க முயன்றால், விரும்பினால், தைரியம் இருந்தால் இங்கே எழுந்து சொல்லுங்கள், இயேசுவை தோற்கடிப்போம் என்று. இயேசுவை தோற்கடிக்க முடியாது என்றால், அவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உரிமை வாழ்வு வழங்க ஆண்டவர் என்னை அனுப்பினார் என்று சொன்னார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அப்படிப்பட்ட ஒரு உதயமாக, ஒரு உந்து சக்தியாக விளங்கியவர் தான் நமது திருத்தல பங்கு தந்தையாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இது நமக்கெல்லாம் கிடைத்த ஒரு பெரு வரம் என்று சொல்ல வேண்டும். அப்புறம் அருள் தந்தையர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்கள பற்றி பேசினாக்கா, அவங்கள பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டால் நல்லாவே பேசுவேன், அவ்வளோதான் தெரியாது. நல்லா பாடுறீங்க, இன்னும் நல்லா பாடணும். நல்லா தான் பாடுறீங்க, இன்னும் நல்லா பாடணும். அது இந்த திருத்தலம் உதயமான பிறகு இன்னும் வேறு விதமாக அந்த கொயரெல்லாம் வேறு விதமாக வளரும் என்று நினைக்கிறேன். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் எல்லாம் வாய் திறந்து பாடினதை நான் பார்க்கவே இல்லை. இப்போ மதியானத்துக்கு பிரியாணி சாப்பிட்றதுக்கு காத்துங்கிறீங்களா? ஐயோ ஐயோ ஐயோ! நான்லாம் புது நன்மை வாங்கின அன்றைக்கி பிரியாணியெல்லாம் கிடையாது. இன்றோடு நான் புது நன்மை உறுதி பூசல் வாங்கி ஒரே நாளில் எனக்கு கிடச்சிருச்சு. 80 ஆண்டுகள் ஆகின்றன. 80 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் புது நன்மை உறுதி பூசலும் ஒரே நாளில் தான் வாங்கினேன். அப்போ எல்லாம் சொன்னாங்க, புது நன்மை உறுதி பூசல் வாங்கினவங்களுக்கு சொந்தக்காரங்க வாழைப்பழம்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் வீட்டுக்கு போன உடனே என்ன கொடுத்தாங்களோ எனக்கு ஞாபகம் இல்லை. தெரு பக்கமாக வந்தேன், எங்கள் உறவினர்கள் யாராவது கூப்பிட்டு வாழைப்பழம் கொடுப்பாங்கன்னு. ஒருத்தர் கூட, படுப்பாய் பசங்கள்லாம் செத்துவிட்டானுங்க. ஒருத்தனால ஒரு வாழைப்பழம் கொடுக்கக்கூடாதா? பிசினாரி பையன் நம்பர் 1. ஆனால் எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது சீப்பு சீப்பாக தாராக மக்களுக்கு கொடுத்தேன். சீப்பு சீப்பாக இப்போ வாழைப்பழம் சீப்பு, அதுவே தாராக மக்களுக்கு வாங்கி கொடுத்தேன். பாருங்கள், ஒரு வாழைப்பழம் கிடைக்காத கஷ்டப்பட்ட சின்னப்பன் நிறைய பேருக்கு வாழைப்பழம். சரி, இன்று ஒரு மகிழ்ச்சி மிக்க, என்னை பொறுத்தவரை ஒரு வரலாற்று மிக்க இந்த திருத்தல பங்கு மக்களாகிய உங்களுக்கு ஒரு வரலாற்று பெரிய வாய்ப்பாக இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். அதற்காக இறைவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். சரி, உங்களை விட்டுடலாமா? நீங்கள் கேட்டகிசம் படிச்சிருக்கிறீங்கள? படிக்கல? கேட்டகிசம் ஒன்று எல்லாரும் தலையை கீழே போட்டான் பார். எங்கடா கேள்வி கேட்டுற போகிறாங்க? கேள்விலாம் கேட்க மாட்டேன், கொஸ்டின் தான் கேட்பேன். சிரிப்பை பாரு. நற்கருணையை பற்றி ஒரு கேள்வி, உறுதி பூசலை பற்றி ஒரு கேள்வி. யார் முன்ன வந்து இங்கே பதில் சொல்கின்றார்களோ அவர்களுக்கு உடனடியாக இந்த திருத்தல பங்கு தந்தையாக வாய்ப்பு கொடுக்கிறேன். கேர்ளாக இருந்தால் என்ன பண்ணுறது? சிஸ்டர் சுப்பீரியர். உறுதி நற்கருணையை பற்றி ஒரு கேள்வி கேட்க போகிறேன். யாராவது ஒருத்தர், ஆண்களில் ஒருவர் அல்லது பெண்களில் ஒருவர் எழுந்துச்சு வா. கேள்வி கேட்கணும்னு சொல்லும் போது பக்கத்தில் பார்க்குறாங்க எல்லாரும். எப்படி? நீ போடி, நீ போடா. யாரோ ஒருத்தவா வா மகனே, நீ தான் ஆண் மகனே சொல்லுங்க. அங்கே போய் நில்லு, மைக்கில் சொல்லு. இந்த இப்படி நிறுத்தாங்க, அந்த வீடியோலாம் எடுப்பாங்க. இப்படி வந்து நீ அவங்கள பார்த்து சொல்லு. இயேசு நற்கருணையில் இருக்கிறார் என்று யார் சொன்னது? நற்கருணையில் இயேசு இருக்கிறாருன்னு யார் சொன்னது? இதை கேட்டு சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க, அதனால் கேட்குறேன். சொல் சொல் சொல்.
அம்மா சொன்னாங்களா? அப்பா சொன்னாங்களா? கேட்டகிசன் டீச்சர் சொன்னாங்களா? யார் சொன்னது? சரி, ஏதாவது ஒருத்தர் சொல்கிறா. ஆன்சர் ரொம்ப சிம்பிள் ஆன்சர் சொல்லிட்டா எல்லாருமே சிரிப்பீங்க. சரி, உனக்கு பதில் நானே சொல்லிடுறேன். பரிசு எனக்கு வாங்கி கொடுத்துரு. யார் தெரியுமா? இயேசுவே தான் சொன்னார். இது ரொம்ப பேருக்கு தெரியாது. சிஸ்டர் சொன்னாங்க அப்படின்னா, டீச்சர் சொன்னாங்க அப்படின்னு பொண்ணுங்கள்லாம் சொல். சிஸ்டர் டீச்சர்லாம் அப்புறம் தான். இயேசுவே தான் சொன்னார். அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து, இது என்னுடைய, அவர் தானே சொன்னார். அவர் சொன்னால் நம்பணுமா நம்பக்கூடாதா? வெரி குட். மைக்கு அப்படி கொண்டா, அப்படி வச்சிரு. உறுதி புஸ்தகத்தில் ஒரு கேள்வி. ஆண்களில் ஒருவர் அல்லது பெண்களில் ஒரு யாராவது ஒருத்தர் வாங்க. ஒரே ஒரு கேள்வி. சரி, பரவாயில்ல, 3 கேள்வி தான். நீ யாருக்கு? பெண்கள் இல்லையா? கேர்ள்ஸா நீங்கள்? அதுதான் நான் பெண்கள் நினச்சேன். உறுதி புஸ்தகத்தில் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பேன். சரி, பெண்கள் வரலப்பா, பையன்களே ஒருத்தர் வந்துரு. யாராவது ஒருத்தர் வாங்க. சின்ன கேள்வி தான். பூசை முடிஞ்ச உடனே உங்களுக்கு பரிசு கொடுக்கப்படும். நீ யாரும் சொல்ல, நீ யாரும் சொல்ல. அப்புறம் உங்கள் மேலே பூசை முடிஞ்சோடனே திட்டு, ஏன் அந்த பொண்ணு நீ கொடுக்குற உபதேசம் உனக்கு என்ன வேலை? யாரும் இல்லை. உங்களுக்கு உறுதி புஸ்தகம் கொடுக்கணுமா? நான் சோம்பேறி பிள்ளைகள் என்று சொன்னால் கோபம் வரும். ஆகவே நான் சொல்ல மாட்டேன். சின்ன கேள்விதான். யார் பாரு, உங்கள் வீட்டில் கூட ஒரு பிள்ளை வரமாட்டேங்குது. சரி, நீங்கள் எல்லோரும் எழுந்துரு, எல்லோரும் எழுந்துரு. ஓ பரிசுத்த ஆவியே, நீங்கள் மட்டும் பாடு. 1 2. ஓ என்னை ஒளி அப்படி பிள்ளைங்களுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு கைத்தட்டே உட்கார். சார், இதுக்கு மேலே உங்களை ரொம்ப டயர்டாக்க மாட்டேன். எல்லோருக்குமாக ஓரிரு சிந்தனைகள். இன்றைக்கு எந்த தலைப்பிலே உங்களுக்கு உரையாற்றுவது என்று எனக்கு தெரியவில்லை. இருப்பினும் ஞாயிறு திருப்பலி, நமது திருத்தல ஆண்டு பெருவிழா, இதுக்காக வந்திருக்கின்ற காரணத்தினாலே இரு சிந்தனைகளை ஆழமாக மனதில் பதிய வைத்து கொண்டு வீட்டுக்கு செல்லும். அதிலே ஒன்று நற்கருணையை பற்றி.
பின்பற்றுகின்றவர்கள் நிறைய இருக்கிறார்கள். ஃபாலோவர்ஸ் இங்கிலீஷில். பின்பற்றுகின்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். சீடர்கள் சிலர் தான் இருக்கிறார்கள். டிசைபிள்ஸ் ஆர் வெரி ஃபியூ. அதான் இன்றைக்கி நற்செய்தி. ஃபாலோவர்ஸ் தான் நிறைய பேர். இந்த அரசியல் கட்சிகளுக்கெல்லாம் இந்த கட்சிகளுக்கு கணக்கே இல்லை. இப்போ ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. எத்தனை? 1 கோடி 2 கோடி ஃபாலோவர்ஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, மெம்பர்ஸ். ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. டிசைபிள்ஸ்னாக்கா நெருங்கி இருப்பவர்கள் ஒரு சில பேர் தான். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் சரி. டிஎம்கே பார்ட்டின்னு ஒன்று இருக்கிறது. உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். எங்களுக்கு 2 கோடி மக்கள் எங்களை ஆதரிக்கிறவர்கள் இருக்காருன்னு சொல்கிறார். 2 இல்லை 3 கோடி கூட சொல்லிடலாம், அதை பற்றி. ஆனால் நெருக்கமாக இருப்பவர்கள் யாருன்னா ஒரு சில பேர் தான். துரைமுருகன், பொன்முடி, உதயநிதி நெருக்கமாக இருக்கிறவங்க. ஸ்டாலின் அவர்களுக்கு நெருக்கமாக இருக்கிறவங்க ஒரு 4-5 பேர் தான். அவங்க தான் ரியல் ஃபாலோவர்ஸ்ன்னு சொல்கிறோம். அதாவது டிசைபிள், நெருக்கமாக இருக்கிறவங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு நிறைய பேர் இருந்தாங்க. அவரை பின்பற்றுகின்றவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. நெருக்கமாக இருந்தவர்கள் யாருன்னு சொன்னால் அப்போஸ்தலர்கள் தான். நெருக்கமாக இருந்தவர்கள் யார்? அவங்களுக்கு சீடர்கள்னு சொல்கிறது, இங்கிலீஷில் டிசைபிள்ஸ்ன்னு சொல்கிறது. இந்த நெருக்கமாக இருக்கிறவங்களுக்கு தான் ஆண்டவர் இறுதியில் நற்கருணை கொடுத்தார். இது ஃபாதருங்களுக்கெல்லாம் தெரியும். ஃபாலோவர்ஸுங்களாம் அங்கேயே அப்போ போயிட்டானுங்க. இவர் தன்னுடைய உடலை கொடுப்பாராமே, சாப்பிடணுமாமே, இவர் ரத்தத்தை கொடுப்பாராமே, நாம் அதை குடிக்க வேண்டுமாமே என்று கேள்விப்பட்டு கொஞ்சம் மேலோட்டமாக இருக்கிறவங்க ஆண்டவரிடமிருந்து விடை பெற்று கொண்டு போய்விட்டார். இவர்களிடம் இனிமேல் நாங்கள் சேர மாட்டோம். ஆனால் ஆண்டவரிடத்தில் நெருக்கமாக இருந்தவர்களுக்கு தான் நற்கருணை ஆண்டவர் கொடுத்தார். ராப்போசனத்தின் பொழுது பாலவர்களுக்கெல்லாம் கொடுக்கல. நெருக்கமாக இருந்த அந்த அப்போஸ்தலர்களுக்கு தான் தன்னுடைய உடலையும் ரத்தத்தையும் கொடுத்தார். இதை இன்னொரு விதமாக கூட சொல்லலாம். இயேசுனுடைய திரு உடலையும் ரத்தத்தையும் நற்கருணையில் ஏற்றுக்கொள்கின்றவர்கள் என்று கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் தான். நாம் ஒன்றும் பெரிய ஆளுங்கள்லாம் ஒன்றும் இல்லை, சிறப்பான ஆளுங்கள்லாம் ஒன்றும் இல்லை. ஆண்டவருக்கு நெருக்கமானவர். அந்த நற்கருணையில் இயேசு இருக்கிறார் என்றும் அந்த திரு ரத்தத்தில் இயேசுனுடைய உண்மையான ரத்தம் இருக்கிறது என்றும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக நாம் தான் விசுவசிக்கிறோம். கிறிஸ்துவை விசுவசிக்கின்றவர்கள், கிறிஸ்துவை நம்புகின்றவர்கள், கிறிஸ்துவை பற்றி பேசுகின்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க உலகத்தில். சில கோடிகள் இருக்கிறான்னு வச்சுக்கொள்ளுமே. அவங்கெல்லாம் நற்கருணை ஏற்றுக்கொள்வது இல்லை. அவங்களாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவங்க பேரை விட்டு சொல்ல மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு சில பேர் அங்கேயும் போவீங்க இங்கேயும் போவீங்க, அதனால் கோவம் வந்துடும். அதில் ஒரு சில பேர் சேர்ந்துக்குவாங்க. அவங்க நற்கருணை ஏற்றுக்கொள்வது இல்லை. நீ ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் போ என்று ஆண்டவர் அன்னைக்கே சொல்லிவிட்டார். நான் சொல்வது உங்களுக்கு ஏற்புடையதாக இல்லை என்றால், உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் போங்கள், போவதென்றால் போங்கள் என்று சொல்லிவிட்டார் ஆண்டவர். தன்னுடைய அப்போஸ்தலர் பக்கமாக திரும்பி, நீங்களும் என்னை விட்டு போக விரும்புகிறீர்களா என்று கேட்டார். அந்த 12 பேர் உட்கார்ந்தாங்க. அவங்க போய்ட்டு ஆண்டவர் திரும்பி கேட்க, நீங்களும் போய்விட விரும்புகிறீர்களா என்று கேட்டதற்கு பேதுரு என்கிற ராயப்பர் என்ன சொன்னார்? ஆண்டவரே, நாங்கள் எங்கே போவோம்? நாங்கள் இது பாட்டிலேயே வருதே, என்ன பாட்டு? பரவாயில்லையா? பரவாயில்லையே. யாரிடம் செல்வோம் இறைவா, அப்புறம் பாட வைக்கிறேன். ரொம்ப அருமையான பாடல். அந்த பாட்டை பாடும்போது நற்கருணையை ஏற்றுக்கொள்ளுகின்றவருடைய உள்ளத்தில் எழுகின்ற அந்த விசுவாசத்தினுடைய அழகு, அதனுடைய ஆழம் அவ்வளோ அழகு. வாழ்வு தரும் அப்படி பாடு. எப் கார்டில் நீங்கள் வாசித்தீங்கன்னா கார்ட்ஸுக்கெல்லாம் பிடிச்சி என்கிட்ட அந்த கார்ட்ஸை கொடுத்தீங்கன்னா பிச்சு உதறிடுவேன். அவ்வளோ அருமையான ஒரு கார்ட்ஸ். அப்புறம் வாசிக்கலை. இப்போ புரியுதாப்பா? இயேசுவுக்கு நெருக்கமானவர்களாம் யார்? கை தூக்குங்க. எல்லாம் தான் கை தூக்குனா.
இயேசுவை கும்பலாக பின்பற்றுகின்றவர்கள் யாரெல்லாம் கை தூக்குங்க. அதுலேயும் சில பேர் கை தூக்குவான். இயேசுக்கே புகழ்னுவான், நற்கருணை ஏற்றுக்க மாட்டான். இயேசுக்கே புகழும் பிரைஸ் தி லார்ட் அப்படின்னுவான், நற்கருணை ஏற்றுக்க மாட்டான். அப்போ அவன்லாம் யார்? இயேசுவை தூரத்தில் இருந்து ஏற்றுக்கொள்கின்றவர்கள், கிட்ட இருந்து ஏற்றுக்கொள்கின்றவர்கள், தூரத்திலிருந்து ஏற்றுக்கொள்கின்றவர்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், இயேசுக்கே புகழ் அப்படி. அதில் அந்த கூட்டத்துக்கெல்லாம் நீங்கள் போவீங்க, அங்கேயும் போவாங்க சில பேர், இங்கேயும் சில பேர் வரும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்? அப்படி இருப்பாங்க. இப்போ நீங்கள்லாம் இயேசுனுடைய சொல்லலாம், அவ்வளோ ஜெபிக்கலாம், அவ்வளோ பற்றி அவ்வளோ பிரசங்கம் வைக்கலாம். ஏனென்றால் அவள் இறைவனின் தாய், உலக மாதா, உலகத்திற்கே மாதா. மாதான்னா அப்படிப்பட்டவர். அவர் அருமையான அந்த தாயை பற்றி சொல்லணுமானா நான் 1 மணி நேரம் பேசினா கூட தொடக்க உரை தான் ஆற்றுவேன். அவ்வளோ மாதா பற்றி நான் பேசுவேன். இப்போ இன்றைக்கி நான் பேச மாட்டேன். காரணம் என்ன? இறங்கினா வெளியே ஏற முடியாது என்னால். அதற்கு பதிலாக ஒரு முக்கிய என்னுடைய எண்ணத்தை தெரிவித்து விட்டு மாதாவுக்கு ஒரு அழகான பாடல் பாடி நிறைவு செய்ய விரும்புகிறேன். என்னுடைய மனதில் இருந்த ஒரு ஆசை, ஒரு திட்டம், இந்த உலக மாதா கோயில் ஒரு திருத்தலமாக சேத்துப்பட்டு போல, காட்டுக்கோயில் போல, வேளாங்கண்ணி திருத்தலத்தை போல இது ஒரு பெரிய திருத்தலமாக மாற வேணும் என்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கிறது. அதற்கென்று சில சட்ட ரீதியாக செய்ய வேண்டியிருக்கிறது. நமது புதிதாக வந்திருக்கின்ற பங்குத்தந்தை அவர்கள் வேலூர் மறைமாவட்ட பரிபாலகரோடு அல்லது வரப்போகின்ற ஆயரோடு சேர்ந்து யோசித்து வெகு விரைவிலே திருவண்ணாமலை உலகமாதா கோயில் இந்த மறைமாவட்டத்திற்கு ஒரு பெரிய திருத்தலமாக உயர்த்தப்படக்கூடிய ஒரு அந்தஸ்தை அடைய வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். கைதட்டே. ஆகவே உலகமாதா கோயில், உலகமாதா கோயில், உலகமாதா கோயில் என்றதை விட திருவண்ணாமலை உலகமாதா திருத்தலம் என்று சொல்லி அந்த அன்னையனுடைய பக்தி மக்களுடைய மத்தியில் பரவும். நம்ம திருவண்ணாமலை கிரிவலம் எல்லாம் இருக்கிறது. இது திருவண்ணாமலை இன்றைக்கு மாநகராட்சியாக மாறி இருக்கிறது. மாநகரமாக மாறி திருவண்ணாமலை இந்த மாவட்டத்துக்கு தலைமையாக இருக்கின்ற திருவண்ணாமலை அனைத்து மத மக்களும் எந்த விதமான பேதம் இல்லாமல் ஒன்று சேர்ந்து வந்து இந்த கிரிவலத்திலே பங்கேற்று கொண்டிருக்கின்ற அத்தகைய அனுபவம் உள்ள இந்த ஒரு மாநகரம் உலக மாதா திருத்தலத்தில் மக்களை அன்னையை ஆடி வர வேண்டும் என்பது தான் என்னுடைய விருப்பம். பி நோட்டு பிடிப்பா. பி பின்னா ஏபி. அதனுடைய கார்ட்ஸை அப்படியே பிடிச்சிக்க. அதை அப்படியே பிடிச்சா போதும். சாரிகேசி ராகத்தில் ஒரு அழகான பாட்டு ஒன்று பாடுறேன், உங்களை எல்லாரும் பாட வைப்பேன். நீ யாரும் பாடலன்னு வச்சுக்க, 1 வருஷத்துக்கு ஊமையாக மாறிடுவேன். அப்புறம் மாதம் மன்னிச்சிடுவாங்க. அப்புறம் வாய்த்து நேராக உட்காரு. என்னடா புளியாங்க மாதிரி உட்காந்துக்க. தாதரா தாளம். தாதரா தாளம்னா 1 2 3 அர்த்தம். தாதரா இல்லை அது வேணாம். அந்த பேடுகள்லாம் வேணாம். அந்த பேடை கேட்டால் போதும், எனக்கு மூலம் தான் ஞாபகம் வரும். தபலா மூலம் இல்லை, அது ஒரு இசைக்கருவி. தபலா இருக்கா? தாத்ரா. ஆரோக்கிய தாயே ஆதாரம் நீயே. இந்த பாட்டு எங்கே கேட்டீங்க? மாதா டிவியில் கேட்டீங்க. நீங்கள் மாதா டிவி பார்த்தா தானே. ஃபாரினரா நீங்கள் எல்லாரும்? ஃபாரினர்ஸாக நீங்கள்? ஃபாரினில் போனால் மாதா டிவி தான் இருக்குது. ஒரு யாராவது பார்த்தாங்களோ தெரியல, பிதக்கான்னு முடிக்கிறானுங்க. அது மாதா டிவி பார்க்குறதுக்கு பாருங்க, செல்லு ஃபோனில் பார்த்துன்னா வாயை பிறந்துன்னு பார்த்துருப்பான். மாதா டிவி பார்த்து ஆரோக்கிய தாயே ஆதாரம் நீயே தீரா
மரியேயம் பரிவே ஆரோக்கிய தாயே ஆதாரம் நீயே மரியே வாழ்க எல்லாரும் மரியே மரியே வாழ்க 3 4 5 தீராத போராட்ட வாழ்க்கை எங்கள் தீயில் போக்க வர வேண்டுமே கரை சேராத மூலங்களானோ எம திசை மீட்க வர வேண்டுமே வேறெங்கு போவோம் வினை தீர வேண்டி வேறெங்கு போவோம் வினை தீர வேண்டி இளங்கோயம் தாயே உன் தயவானதாலே ஆரோக்கிய தாயே ஆதாரம் நீயே தீராத துயர் போக்கும் மரியேயம் பரிவே ஆரோக்கிய தாயே ஆதாரம் நீயே மரியே வாழ்க 3 4 5 உமை நம்பி வந்தோர்கள் யாரும் என்றும் ஏமாந்த கதையில்லையே உன்னை தாழ்ந்ததென போற்றும் நெஞ்சில் ஒரு துளியேனும் துயரில்லையே விடியாத வாழ்வில் விழிவெள்ளியாக விடியாத வாழ்வில் விழிவெள்ளியாக விளங்கோய தாயே உன் தயவானதாலே ஆரோக்கிய தாயே ஆதாரம் நீயே தீராத துயர் போக்கும் மரியேயம் பரிவே ஆரோக்கிய தாயே ஆதாரம் நீயே மரியே வாழ்க மரியே வாழ்க 10 முறை மரியே வாழ்க ஆரோக்கிய தாயே மரியே வாழ்க மாதாக்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஜோர கைத்தட்டு கை தட்டாதவங்களுக்கு 3 நாளைக்கு கை வராது மாதாவுக்கு கை தட்டாத கை எதுக்கு அந்த கை உலகமே தட்டுதுன்னாக்க நீ என்ன பெரிய பெரிய இப்போ அது உட்காந்துங்கிற பரவாயில்லாம் கை தட்டிட்டீங்கல்ல நிச்சயமாக அந்த அன்னையனுடைய அருள் நம்முடைய குடும்பங்களுக்கு அபரிமிதமாக கிடைக்கும் ஆண்டவராக இயேசு தன்னுடைய அன்னையோடு பயணித்து இந்த ஒரு கோயிலை திருத்தலமாக மாற்றவும் லட்சக்கணக்கான மக்கள் வந்து அந்த அன்னையை புகழ அவளோடு சேர்ந்து இயேசுவை புகழ ஏற்றுக்கொள்ள இங்கே வர வேண்டும் என்றும் இந்த திருப்பலின் வாயிலாக நாம் ஜெபத்தை ஏறெடுப்போம். ஆமேன். விசுவாசிகளின் மன்றம்.